வாங்க வீடு பால் காய்ச்சிரும். இப்போதான் பால் வச்சுருக்குது. நம்ம வீட்டில் சாமி படமே இல்லை இல்லைங்களா, எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். இந்த அவங்க ஒருத்தவங்க மட்டும் நம்ம பீரோக்குள்ளே இருந்தனால சரி அவங்களையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வச்சுக்கிட்டோம். பால் பிங்கிடுச்சு. கும்பிட்டுக்கங்க எல்லாரும். ஒரு வழியாக புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சியாச்சு. நான் பெருசாக எதுவும் பண்ணலைங்க, சும்மா அப்படியே பால் பாய்ச்சி சாமி படத்துக்கு பூ கூட வைக்கலை. என்ன நல்லதாக நடக்கட்டும். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இவங்களே உள்ளே இருந்தனால மிஸ் ஆகி வெளியே வந்திருக்காங்க. ஆமாம், இல்லைன்னா அவங்களும் இல்லாமல் தான் எங்கள் பால் காய்ச்சிருப்போம். அவங்க இங்கே இருக்கணும்னு இருக்குது. சரி, அவங்கள இங்கேருந்து வெளியில் தூக்கி போட மனசு இல்லை, அதனால் இருந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டோம் அவங்கள. பால் காய்ச்சியாச்சு. வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம். வாங்க டீ சாப்பிட்லாம். நீ என்ன டிஃபன் லஞ்சு அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நடக்கும்னு பார்க்கலாம். பால் காய்ச்சி வச்சு டீ போடுறோம். வாங்க டீ குடிக்கலாம் எல்லாரும். காலையிலத்துக்கு மதியானத்துக்குலாம் இல்லை, கொஞ்சம் நேரம் கழித்து புடலங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வச்சா வேலை முடிஞ்சு. நீங்கள்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி பொட்டு வச்சு பூ வைப்பாங்க. நாங்கள் பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா பொட்டு வச்சு பூ வைக்கலை, பூ வாங்கலை. அதனால் பொட்டு வச்சு மட்டும் வச்சோம், மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் தான் நானும் பொட்டும் வச்சேன். என்ன பண்ணுறது? போட்டு குடித்ததுக்கப்புறம் துணியெல்லாம் மடிக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் வெளியே போகணும், வேலை இருக்குது. இதெல்லாம் மடித்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ரெடி ஆகிட்டுருக்கு சாம்பார், சாப்பாடு, அப்புறமா கத்திரிக்காய் பொரியல். சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பாடு ஆயிடுச்சு. மாமா வைக்க சொன்னனால மாமா வந்து தண்ணி கம்மியாக ஊற்றிட்டாங்க. சாப்பாடு ஆயிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிச்சு, அதனால் குக்கர்லேருந்து மாற்றிட்டேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் பருப்பு வேக வச்சுருக்கேன், தாளிக்கணும். பொரியல் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் அத்தை வந்தாங்க. வரையில் போண்டா வாங்கிட்டு வந்தாங்க. இது என்னது? தேங்காய் பண்ணு வாங்கிட்டு வந்திருக்காங்க. தேங்காய் பண்ணும் இனிப்பு போண்டா, அதை நம்ம ஃபேவரட் ஆச்சு, வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் மடித்து வச்சிட்ருக்காங்க. இன்னும் வேலையெல்லாம் பாதி அப்படியே இருக்குது. ஒவ்வொன்றா ரெடி பண்ணுறோம். மேலே அட்டாளி மேலே வைக்கிறதெல்லாம் வச்சாச்சு. இது வந்து ஸ்டோர் ரூமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் அரிசி பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இன்னும் சரியாக வந்து எல்லாம் எடுத்து வைக்கலை. எனக்கு கால் வலிக்குதுங்க, நான் உட்காந்துட்டேன். ஒரு வழியாக முக்கால்வாசி எல்லாம் எடுத்து வச்சிட்டாரு. கால் எருமை. இந்த துணியெல்லாம் இருக்குது. இந்த பீரோவில் இருந்ததெல்லாம், இந்த பீரோவில் வைக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வச்சாச்சு. இந்த பீரோவில் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பீரோ வந்து இந்த சைடு இருக்கிற வரைக்கும், ஒரு ரேக் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியல, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பத்தலை. இந்த இத்தனை துணி மிச்சம் கிடக்கு. எகு வண்டி போடுறது, ஜன்னல் வழியே வெளியே போடுவேன். இப்போ உடம்புக்கு பரவாயில்லைங்க இவருக்கு ஓரளவுக்கு. தும்பல் தான் தும்மிகிட்டே இருக்கார். கொஞ்சமாவது அந்த முறையில் சிரிப்பு வருதுன்னு பாரு. கொஞ்சமாவது பேய் படம் பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த மூஞ்சி எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே ரியாக்ஷன் தான்.
உங்களுக்கு தட்டை இல்லையா? இல்லையா? அது எப்படி அம்மா அம்மாங்கன்னு ஒரே மாதிரி இருக்கிறீங்க? அப்புறம் அம்மா மகன் ஒரே மாதிரி தான் இருப்போம். மாமியார் மருமகனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இல்லை, எப்போ பார்த்தாலும் அந்த குட்டி தட்டையே எடுக்காட்டி கொஞ்சம் பெரிய தட்டில் போட்டு நல்லா தாராளமாக சாப்பிட வேண்டியதானே? அது என்ன காய் அவ்வளோ வச்சுருக்கிறீங்க? அடடாடாடா, எங்களுக்கு பத்தாம போயிடாதா? இத்தனை காய் வச்சு தானே எங்களுக்கு பத்தாம போயிடாதா? இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்க வேண்டியதானே? நிறைய வச்சுருந்தா சரி சரி. என்ன காய் செஞ்ச? முதல் தடவையாக உங்கள் அம்மா கத்திரிக்காய் சாப்பிட்டு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். சாப்பாடு சாப்பிட்றதே பெரிய விஷயம், அதுலேயும் காயெல்லாம் போட்டு சாப்பிட்றது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி தான் முதல் தடவையாக கல்யாணம் 7 வருஷத்தில் இன்றைக்கி தான் கத்திரிக்காய் பொரியலே சாப்பிட்டு நான் பார்க்குறேன். சாப்பிடவே மாட்டாங்க, இன்றைக்கி தான் சாப்பிட்றாங்க. கிளவி நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்கள் சாட் போட்டு வெடி வைத்தோ என்ன தான் சமைச்சாலும் உப்பும் இல்லை காரம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நாமளும் எல்லாம் சாப்பிட்லாம். பாப்பாவும் பசிக்குதுன்னு சொன்னான். சாப்பிடலாமாப்பா? சாப்பிட்லாம். சாப்பாடு சாம்பார் கத்திரிக்காய் பொரியல். டேய், இந்த நாளைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு சண்டே. பட் சாம்பார் மூஞ்சி பாரு, ஏதோ பஞ்சத்தில் அடி விட்டோம். சண்டே சாம்பார். வாங்கங்க சாப்பிட்லாம். உண்மையாலுமே சொல்கிறேன், 3 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சாப்பாடு, இந்த தாளித்த சாப்பாடே வச்சு வச்சு சாப்பிட்டு நாக்கே உண்மையாலுமே செத்து போய் கிடக்குது. இன்றைக்கி அதனால தான் சாம்பார் பொரியல் வச்சாச்சு. சாப்பிட்டா தான் உண்மையாலுமே நிறையா. வாயை மூடிட்டு உட்காரு. வாயை நான் முடிக்க, நீ வாயை மூடிட்டு பாரு. சொப்புன்னு அரைஞ்சிருவேன். பார்த்துக்கு மூஞ்சி முகர் என்பதுன்னு நான் அப்படி தான் பேசுவேன். கழுத்தை பிடிச்சி வெளியே எழுதிவாங்க. உன் வீடு இல்லை நாளைக்கு. இப்படி தாங்க சொல்கிறாரு. நேற்று இருந்து கத்தி பேசாத, அமைதியாக பேச. நான் அப்படி தான் பேசுவேன். பாய்ஸ் இல்லாதக்கு டூவா? ஏன்? சரி பார்த்து போயிட்டு வாங்க. நேற்று வந்து கடையில் சாப்பிட்டோம் இல்லைங்களா, நைட்டு ஒரு தோசை சாப்பிட்டேன். வயிறு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. உண்மையாலுமே பசி தாங்க முடியல. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:45 ஆகுது. இப்போ தான் சாப்பிட போகும். வாங்க சாப்பிட்லாம். வரைக்கும் நின்றுட்டே இருப்பீங்களா? கிளம்பணுங்கிறதே இல்லையா? போகணும்னு சொல்லி என்னை எந்திரிக்க சொன்னீங்கல்ல. திட்டுனதான் உனக்கு புத்தி வருமாமா? போ, வெக்கமா இல்ல? இல்ல உங்க திட்டு வாங்கிட்டு அப்புறம் கிளம்பிக்கலாம். மொடையா இருக்கு பேண்ட் சட்டை இப்படி வந்துருவா பண்ணின டவுசர். எப்படி எங்க கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க. வா ஐயோ நாள சாவி. வா கிளம்புங்க. சரி கிளம்புங்க. சரி போடி. நம்ம வெளியே திருப்பூர் கிளம்பிட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் இந்த பொருளெல்லாம் கொஞ்சம் இல்லை. டிமார்ட்டில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மி ரேட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம எண்ணெய் மட்டும் டிமார்ட்டில் வாங்கிக்கலாம். தேங்காய் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆயில் இதெல்லாம் டிமார்ட்டில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். வாங்குவோமா அப்படின்னு தெரியலை. என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. வாங்குவோமா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்துட்டு ரேட் எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக இந்த நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கிளம்பிட்டோம். மாமா தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா கூட்டிகிட்டு போகிறோம்ல. இல்லைனாலும் நான் ஒரு பாப்பா தான். எனக்கு தண்ணி இல்லைன்னா அவ்வளோதாங்க. கிளம்பிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக இன்னும் எல்லா இடம் அரேஞ்ச் பண்ணலை. அப்படியே தான் இருக்குது. நம்ம போயிட்டு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஹேண்ட்பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. அதுக்குள்ளே காசு வேறு வச்சுருக்காங்க. நேற்று அவங்க அப்பாட்ட 20 ரூபா கொடுமா அப்படின்னு வாங்கினார் நகை கடையில். அவங்க சில்லறை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு 500 ரூபாயே தரேன், நீங்கள் 20 ரூபா கொடுங்க அப்படின்னு 20 ரூபா வாங்கினதுக்கு உடனே வாங்கிட்டாங்க. ஒரு சாமர்த்தியம் நைட்டே வேணும்னு கேட்டு திருப்பியும் தூக்கிடுச்சு. அதில் 10 ரூபா இருக்குது. அவங்க அப்பாட்ட என்ன சொன்னா தெரியுங்களா? அப்பா உனக்கு சில்லறை வேணுன்னா கேளு, நான் தரேன் அப்படின்னா. டிமார்ட் வந்துட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கேய ரோட்டில் இருக்குது. அந்த டிமார்ட் தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போகலாம்.
தாங்க இருக்குது. பாப்பம்மா வந்து இதை நான் தள்ளுறேன்னு வாங்கிட்டான். அப்பாவும் பிள்ளையை தள்ளிட்டு இருக்காங்க. வாங்கிக்கல போகிற இப்போ தான் உள்ளே நிறைய ஐட்டம் இருக்குது. ஆனால் நம்ம வாங்க வந்ததே வேறு. வா போய் பார்க்கலாம். தேங்க அங்கே இருக்குது. எதுக்கு எதுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. எல்லாம் காயெல்லாம் பார்த்து போயிட்டே இருக்கிறாங்க. எந்த காய் வாங்குவாங்கன்னு தெரியல. எவ்வளோ? ₹220. மூணு காய் 50 ரூபா. சாப்பிட்றதுக்கு இல்லை, இது குழம்புக்கு. குழம்புக்கு சாப்பிடுவாங்க. எடு 3 காய் எடுத்து. எங்கள் கட்டப்பை அங்கே இந்த அங்கே இருக்கு. $25. அரை கிலோ கேட்குற. கொஞ்சம் காயாவே எடுத்து போடு. ரொம்ப நாள் கழிச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு? அது 2 வருஷமே ஆகிப்போச்சு. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன அப்போ பாப்பா வயிற்றுக்குள்ளே இருந்தா இப்போ வெளியே இருக்கா? ஆகுது. தக்காளி 1 கிலோ போதும். ஆ எந்த இடம் பார்க்குறதில்ல நம்ம. ஏன் பாப்பா? ஓய் பாரு, எல்லா கையுமே இருக்குல்ல, வாங்கிக்கிங்க. கூறு எவ்வளோ? ₹20. நான் எங்கள் சேனல் நீங்களும் வருவீங்க. அக்கா பார்த்துக்குங்க. அக்கா கடைக்கு வாங்க, மார்க்கெட்டுக்கு வந்தா. பிரியா மைனஸ் முனி லவ்னு போட்டிங்கன்னா யூடியூப் சேனலில் வரும். பிரியா மைனஸ் முனி லவ். ஷார்ட்ஸு எல்லாமே போடுவோம். ஷார்ட்ஸு வீடியோ எல்லாமே. இஞ்சி இருக்கா? பச்சை மிளகா, பாவக்காய். ஒரு வாரத்துக்கு அளவாக இருந்தப்போ
பாப்பா ஸ்கூல் கொடுத்த ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்க. வாங்கியாச்சா? சரி வரேங்க்கா. வேணும் வாழைப்பூவா வாழைக்காயா? கீரை வாங்கிக்க, கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை தரேன். வாங்கிக்க. புதினா வாங்கினங்கிறக்கோசரம் ஃபுல்லாக தக்காளி சோறா செஞ்சிடாத. புதினா வாங்கியாச்சு. பெரிய குஸ்கா செஞ்சால் பரவாயில்லைங்களே, வெறும் தக்காளி சாப்பாடாக செஞ்சு பண்ணுறதா? தக்காளி கம்மியாக போட்டிங்கன்னா குஸ்கா ஆச்சு. வரலன்னா அதனால் சுண்டக்காய் வேணா வாங்கிக்க. எனக்கு வேண்டாம் சாமி, நீ சாப்பிடு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டு கடை முக்கு திரும்பவும் இல்லைங்களா, அங்கேயே தான் காய்கறி எல்லாமே வாங்கிடுவோம். இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இங்கே பக்கத்தில் வந்துட்டனால சரி அப்படின்னு வாங்கிட்டோம். டிமார்ட் வந்தோம் இல்லைங்களா, அப்படியே வாங்கிட்டோம். டிமார்ட்டில் விலை ரொம்ப அதிகம், விலையாயிருச்சு. போகக்கூடாது. இந்த கடைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஒரு டீ தூள் பேக்கெட் வாங்குவோம். எங்கே வாங்கினோம் அப்படின்னு கேட்டிங்களே, அந்த கடையில் தான் வாங்கினோம். நான் வெளியே போயிட்டு காமிக்கிறேன் கடையோட நேம். இந்த டீ தூள் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. பெரிய இது வாங்கியில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட், நம்ம போன டைம் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த பக்கெட் ஃப்ரீ. 1/4 கிலோ வாங்கியில் 2 பாட்டில் ஃப்ரீ. இந்த கடையில் எப்போ தான் முதல்லலாம் ஜாமான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக வர்றதில்லை. ஹோல்சேல் கடை, ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நீங்கள் தான் வந்து வாங்குவோம். சிங்கிள் பேக் தருவியா? சிங்கிள் பேக் வாங்கிக்கலாம். இங்கே தானே வாங்க. எங்கே இன்னொரு இங்கே? நான் இது வராதிங்க, ஹோல்சேலில் வராது. இன்னொரு பையன் இருந்தால வழியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க வாங்கிட்டு. வந்தோடனே சாச்சிட்டு முடியல, ஷோல்டர் பெயின். என் சாப்பிட்றதுக்கு இதை வாங்கிட்டு வந்துருக்கலாம். ஐயோ கடவுளே, சாப்பாடு மட்டும் வச்சு ஒன்றுமே வாங்கலைங்க. டீ கூட குடிக்கலை, விட்டு போன தண்ணி கூட குடிக்கலை. வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட்டில் வந்து இதெல்லாம் தான் வாங்கினோம், வேறு எதுவும் வாங்கலை. ஏன்னா இந்த தடவை ரேட்டு ரொம்பவுமே அதிகம். இது டிமார்ட்டில் வாங்கலை, இது வந்து ரேட்டு வந்து ரொம்ப அதிகம் இந்த தடவை. அதனால் எண்ணெயே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே 1/2 லிட்டர் தான் வாங்கினேன். ரேட்டு ரொம்ப ரேட்டு இந்த தடவை. இது இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய். இது வந்து நம்ம ரசத்துக்கு பருப்புக்கு அதில் ஊற்ற முடியாது. தேங்காய் 1/2 லிட்டர் தான் வாங்கணும். போன டைம் போனப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் 180 ரூபா தான் நம்ம லிட்ரு. போன டைம் 180 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா 228 ரூபாயா, 212 ரூபா போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு 1/2 லிட்ரு போதும் அப்படி சொல்லி 1/2 லிட்டர் தான் வாங்கினோம். அப்போ சன்லேண்ட் ஆயில் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினோம். அப்புறம் ஃபஸ்ட்டு முதல்ல எவ்வளோக்கு வாங்கினேன்னு சொன்னாங்க அந்த அக்கா. முதல் டைம் போனப்போ 80 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போய் 100 ரூபா இருந்துச்சு முன்னத்து தடவை போனோம். இப்போ பார்த்திங்கன்னா இது 115 ரூபான்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் வாங்குச்சு. எண்ணெய் அவ்வளோதான் வாங்குச்சு. லிக்விடு நம்ம இங்கே கொசு ரொம்ப அதிகமாக இருக்கும். லிக்விடு வாங்கினா எப்பயாச்சும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு 1/4 மணி நேரம் போட்டுட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு.
அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரின் பவுடர் வாங்கினேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி இட்லி குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அந்த இட்லி ஊற்றுறக்கு. எதனால அப்படின்னா பாப்பா வந்து போன டைம் ஸ்கூல் போனப்போ அவங்க அந்த ஸ்கூல் போனப்போ தட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் அடிக்கடி ஆகிட்டே இருந்தனால இந்த ஸ்கூல் நீங்கள் போகையில் வீட்டிலேருந்தே சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது எதுக்காக அப்படின்னா நம்ம மாவு வந்து ஆட்டினதுக்கப்புறமா கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி வந்து நம்ம மிக்சியில் லைட்டாக வணக்கிட்டு மிக்சியில் அடித்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி கீரை இந்த மாதிரி அவள் எதுவும் சாப்பிட மாட்டான். பட் ஆனால் அப்படி இது பண்ணி இதில் இட்லி ஊற்றி தாராளமாக கொடுத்து அனுப்பிச்சிடலாம், சாப்பிட்ருவாங்க. அதுக்காக ஐடியா பண்ணி வாங்கினேன். அப்புறம் மிக்சடு ஊறுகாய் டப்பா என்னோட அப்புறம் பாத்ரூமில் வைக்கிற அந்த இது ஒன்று வாங்கினேன். பாப்பாவுக்கு வந்து பேண்டு வாங்குச்சு. பேண்டெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. முன்னாடி இந்த பேண்ட் அப்புறம் இது வாங்குச்சு. பாப்பா இத்தனை நாள் ஃப்ளைட்டு தானே கொண்டு போயிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் இல்லைங்களா. ஆனால் இது வந்து ரேட் ரொம்பவுமே கம்மி தான், 99 ரூபா தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் கடையில் இந்த மாதிரி வாங்கினதில்லை, வெளியே எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கணும், ஹாட் பாக்ஸ் மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவள் என்ன சாப்பிடுவாளோ அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சா கண்டிப்பாக சாப்பிடுவாள். சாப்பாடு குழம்பு ரசம் அப்படிலாம் கொடுத்தா பாப்பா சாப்பிட மாட்டா. அவள் என்ன சாப்பிடுவா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம்னா சாப்பிடுவோம். கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பாப்பாவோட லஞ்ச் வந்து டெய்லி ரொட்டீன் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் போடுற குக்கிங்லாம். வேறு நம்ம என்ன வாங்கினோம் அப்படின்னா காய்கறி இது வாங்கணும். காய்கறி ஆல்ரெடி நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க மாமா. இது வந்து பார்த்திங்கன்னா அத்தையோட அந்த சிலிண்டருக்கு மண்டை வந்து விதையாயிடுச்சு இல்லைங்களா. அது வந்து வாங்கிட்டோம். இனி போகணும், எப்போ போவார் அப்படின்னு தெரியலை. வாங்கியாச்சு ஆனால் ஏன்னா அப்புறம் அத்தை அங்கே தனியாக இருக்காங்கல்ல. அந்த பக்கத்துலேயும் ஆள் 3 வீடு தான் இருக்குது. அப்புறம் நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணுற ஷாம்பு, அப்புறம் 5 ரூபா சோப் எடுத்தேன். கிளிப்பு இது 30 ரூபாங்க, 30 ரூபா சொன்னாங்க இந்த கிளிப்பு. அப்புறம் பேஸ்ட்டு நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், டாபர் ரெண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்ம எப்பவும் போல் ஹமாம் சோப், அவ்வளோதான். இந்த டீ தூள் தாங்க, மில்லி டீ தூள். இந்த டீ தூள் தான் இந்த வாட்டர் கேன் ஃப்ரீ. நம்ம பெரிய டீ தூள் 1 கிலோ டீ தூள் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு பெரிய பக்கெட் ஃப்ரீ. நம்மக்கிட்ட 1 கிலோ டீ தூள் வாங்கினோம், அமௌண்ட் இல்லை, அதனால் 1/2 கிலோ தான் வாங்கணும். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா இந்த டீ தூள். இந்த டீ தூள் வாங்கினா இந்த வாட்டர் பாட்டில் ஃப்ரீ. அழகாக இருக்குல்ல, வா. இதுதான் இனி நான் கொண்டு போவேன். எவ்வளோதான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீன்னு வரும் தெரியுமா, அதை பார்க்கும்போது நீ ஈர்ப்பாகுது. எனக்கு மட்டும்தான் அப்படியே, உங்களுக்கு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த முக்கு திரும்புகிற இடத்துல நான் வாங்குகிற எல்லா காய்கறியும் 10 ரூபா தான். இந்த தடவை எல்லா காய்கறியும் 20 ரூபாங்க. சத்தியமாக எனக்கு மனசே இல்லை தான். பட் ஆனால் இங்கேருந்து நம்ம போகிறது கொஞ்சம் தூரம் தொலைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாமா இந்த தடவை இங்கே எடுத்துக்கோ, அடுத்த டைம் அங்கேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இந்த வாரத்துக்கு சமைக்கணும் இல்லையா, அதனால் காய்கறி நான் அங்கேயே வாங்கிட்டேன். தக்காளி 60 ரூபா, எங்கள் ஊரில் 60 ரூபா, எங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நீங்கள் பார்த்த ஜாமான்கள் தான். வேறு எதுவும் புதுசெல்லாம் வாங்கலை. நான் எல்லாமே 20 ரூபா பாக்கெட்டில் தான் எடுத்தேன். இதான் கடலப்பருப்பு, பாசிப்பயிறு, சுண்டல், அப்புறம் பாஸ்தா. பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லைங்களா, அது இது ஏதாவது ஒரு டிஷ் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருவேன். பொட்டுக்கடலை எல்லாமே 20 ரூபா பேக்கெட் போதும். தட்டைப்பயிறு, கடுகு, சோப்பு, கடற்கரை சோப்பு, பூண்டு 1/4 கிலோ பூண்டு. ஆனால் முன்னாடி எல்லாம் சொல்கிறேன் 100 ரூபாய்க்கு 1 கிலோ பூண்டு வாங்கினது காலம் போய். 1/4 கிலோ பூண்டு 100 ரூபா. இது பார்த்தீங்கன்னா இது 20 ரூபா தான். 20 ரூபா பேக்கெட், 20 ரூபா பேக்கெட். தேங்காய் வந்து 3 தேங்காய் 50 ரூபா. அப்புறம் வெங்காயம் அதெல்லாம் வாங்கினேன். அது
கீரை வாங்கினேங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம கீரை சாப்பிட்டு. சரி கீரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கீரை வாங்கினேன். என்ன கீரை வாங்கினேன் அப்படின்னா என்னது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையும் சுக்கிட்டி கீரையும் வாங்கினேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மணத்தக்காளி கீரை, அந்த கீரை. வேறு ஒன்றும் வாங்கலை. வாழைத்தண்டு வேறு ஒன்றும் வாங்கலைங்க. அதெல்லாம் புரிஞ்சு நம்ம இவ்வளோ தான் வாங்கினோம். டீ குடிக்கலை, ஒன்றும் பண்ணலை. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து எனக்கு வந்து பொட்டு தீர்ந்துருச்சு. பொட்டு வந்து எனக்கு தீர்ந்துருச்சு. அது இந்த பொட்டு வச்சுட்ருக்கேன். பொட்டு சுத்தமாக தீர்ந்துருச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது அந்த திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம வாங்கிட்டு வெளியே வரையில் அந்த விலையில் கடையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கடையில் வந்துட்டு நான் இந்த பொட்டு எடுத்தேன். இந்த பொட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. இது ஒன்று எடுத்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பொட்டு. என்ன அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து பாப்பாவோட கம்மல் தான் இல்லை இல்லையா, அது மேக்ஸிமம் வெளியே எங்கேயாவது போனால் போடுவா. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து மேலே அந்த முட்டு போட்டு விடுவேன். அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேரண்டி கம்மல் போட்டுட்ருந்தேன். கேரண்டி கம்மல் வந்து அவ்வளோது ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு குட்டி கம்மல் வாங்க. 10 ரூபா. இது 10 ரூபா. அப்புறம் இது 10 ரூபா. ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது. இது ஒரு 10 ரூபா. இது 10 ரூபாய்க்கு எடுத்தேன். அப்புறம் காதில் ஒன்று போட்டிருக்கா, அது 40 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கோல்டு மாதிரி கவரிங் மாதிரி வச்சுருந்ததா ஒரு 40 ரூபா சொன்னாங்க. அது அவ்வளோதானே. இன்றைக்கி வந்து நம்ம வந்து இவ்வளோதான். இப்போ நம்ம கிளம்பிய இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அத்தைக்கு போயிட்டு அங்கே எல்லாமே பண்ணுவோமா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவோட ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண வேண்டியது இன்னும் இருக்குது. நான் மாமா கூட போனால் என்னன்னு தெரியாது. மாமா மட்டும் போனாங்க அப்படின்னா போய் மாட்டி விட்டு வந்துடுவாங்க. தண்ணி ஒரு குடம் எடுத்துகிட்டு வருவாங்க நான் நினைக்கிறேன். இதோட எண்டிங் வந்து மாமா மட்டும் கிளம்புனாருன்னா எண்டிங் நானே போஸ்ட் பண்ணிடுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகட்டும். பை கைஸ். அத்தையை பார்க்குறக்காக கிளம்பியாச்சு. நம்ம பழைய வீட்டுக்கு போக போகிறோம். அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். அத்தை வீடு இல்லை, நம்ம வீடு தான். பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். வேறு இல்லை அங்கே, அதனால் நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் பருப்பெல்லாம் வாங்கணும் இல்லைங்களா. மசாலா தூளெல்லாம் நான் எதுவும் வாங்கலை. மசாலா தூள்னால் இப்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் நான் வாங்கலை. அதனால் இங்கே நம்ம எப்பவும் வாங்குற கடையில், மண்ணா கடையில் போய் அதை வாங்கிட்டு ஒரு கூட தண்ணி பிடிச்சிட்டு வாட்டர் கேன்லேயும் தண்ணி பிடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணும்ல, அதனால் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். போய் நான் தண்ணி பிடிச்சிட்டு வரக்குள்ள மாமா வந்து அதை மாட்டிடுவாங்க. எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸுக்கு வந்து அத்தை இந்த மண்டை இருக்கு இல்லைங்களா, அது வந்து போயிடுச்சு. நம்ம போய் திருப்பூரில் வாங்கிட்டு வந்து அத்தைக்கு அதை மாட்டியிருக்கோம். அடுப்புக்கு அந்த மண்டை போட்டு ரெடி ஆகலைங்க. அதனால் அடுப்பு தூக்கிட்டு கடைக்கே போயிடலாம். இதுக்கு மேலே நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். புதுசுக்கு இருக்குமாங்களா? அடுப்பு வந்துருக்குங்களா? அங்கே வர அடுப்பு அடைச்சி கிடக்குது, அப்புறம் எப்படி போகும்? எங்களுக்கு தண்ணி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். இது வந்து அத்தைக்கு பிடிச்சிட்ருக்கோம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரெகுலேட்டர் வாங்கினோம், அந்த ஒயர் மாற்றணும். மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டிங்களே பாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் குழவி கூடு கட்டி இருந்துருக்குதுங்க. கேஸு உள்ளுக்குள்ளே போகிற அந்த இதில் அதை பார்க்க மறந்துட்டோம். இப்போ அந்த அண்ணன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. 100 ரூபா முடிய வேண்டிய வேலையை நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? 250 ரூபா செலவு பண்ணிட்டோம். இப்போ மண்டை வாங்கி அந்த ஓஸ் வாங்கி இப்போ இதுக்கு ஒரு 100 ரூபா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை கொண்டே அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு அக்கா வீட்டுக்கு போகிறோம். பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அந்த அக்கா வெளியே போயிருக்காங்க. பாப்பா வந்து அவங்க இதில் உட்காந்துருக்காங்க. இவன் பாப்பா, இவங்க தான் அவங்க பாப்பா. அவங்க வந்து குட்டி தம்பி. அவனால தான் வந்து நம்மளாம் வந்து க்ளோஸ் ஆனோம். இவங்களும் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர் என்னடா,
கலையார்கே 165. என்னது? சத்தமாக சொல்லு. கலையார்கே 165. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக பார்ப்போம். அக்கா இவங்க தான். எங்கள் மாமா சொல்லுங்க, அவர் இது பண்ணுறது. ஹலோ சொல்லுங்கண்ணா. கிளம்பிட்டோம். பாப்போட ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அது போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்க. கிளம்பிட்டோம். பாய். வீட்டுக்கு நம்ம போகிறோம். என்னை விட்டுட்டு தூங்குறக்கே போயிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கட்டலில் துணி இன்னும் இருக்குது. இது மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ வேறு எந்த வேலையும் இல்லை. டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆள் சொல்லியிருந்தோம், வருவாங்களா என்ன அப்படின்னு தெரியலை. அப்படி வரலை அப்படின்னா ஸ்டாண்ட்லேயே வச்சுக்கலாம். மாமா ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணி கேபிள் இழுக்கணும், கேபிள் இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. இனி நம்ம இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். பால் காய்ச்சியாச்சு, நம்ம வீட்டில் பால் காய்ச்சி வீடெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் இந்த ஹோம் டூர் விளாக் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரியா முனிஸ் சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை guys, see you.